ஆத்தா மீனாட்சியோட அருளால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பேன் நம்புகிறேன். தயவுசெய்து ஒரு அமைதியாக இருங்க, 2 நிமிஷம் அமைதியாக இருங்கடா அன்பு தம்பிகளா. அதாவது போகிற ஆடியோ ஃபங்க்ஷன் எல்லா இப்போ சினிமா ஃபங்க்ஷன் போயிருக்கேன், எல்லா ஃபங்க்ஷனையும் 4 ரேடியோ படிக்கிறது, 4 பேர் கை தட்டுறாங்க, 4 பேர் விசில் அடிக்கிறாங்களே. நம்மளை நம்பி வெற்றிமாறன் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு, இத்தனை கோடி போட்டு அண்ணன் படம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு ஒரு 4 வயசுல 2 பேர் கை தட்டினாங்க, நல்லா இருக்குமே 4 பேர்த்த வர சொன்னேன். அப்படி நினச்சி வர சொன்னேன். ஆனால் அந்த தயாரிப்பாளன் பேசாத அளவுக்கு உங்களை யாரா பிடிக்கத்த சொன்னா? ரொம்ப சந்தோஷம் தம்பிகளா, ரொம்ப நன்றி தம்பிகளா. இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற அன்பு மாமா சேதோட ரசிகர்களுக்கும் இயக்குனர் வெற்றிமாறன் அண்ணனோட ரசிகர்களுக்கும் என்னோட அன்பு தம்பிகளுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிக்கிறேன், பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ணே, உங்களோட ரசிகர்களும் மாமாவோட ரசிகர்கள் தானே இப்போ எனக்கு இருக்காங்க இங்கே. அதான் நான் நினைக்கிறேன், அதான உண்மைங்கண்ணே, நீங்கள் நம்புங்கண்ணே. உங்கள் 2 பேர் ரசிகர் தானே எனக்கு, நான் எடுத்துக்கிட்டேனே. இது வந்து எல்லா மேடையும் ஒரு காமெடியான மேடை ஏறி இருக்கேன். முதல் தடவையாக ஒரு கதை நாயகனாக எனக்கு இந்த மேடை கிடச்சிருக்கு. சாமி மாதிரி கன்னிச்சாமி மாதிரி கன்னி மேடையாக எனக்கு இது கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதாவது இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லாரும் ரசிகர்கள் சேர்ந்து ஒருத்தருக்கு ரசிகர் அப்படின்னா அது ஐயா ராஜா அவர்களுக்கு மட்டும்தான். இன்னைக்கு இந்த விழா நாயகன் அப்படின்ட்டு சொல்லலாம் அவரை. ஆனால் என்னை பொறுத்த விழா நாயகன் இல்லை. அவர் என்னைக்கு சினிமாவுக்கு கால் எடுத்து வச்சாரோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 45 வருஷமாக அவர் தான் கதாநாயகன், அவர் தான் ஹீரோ, இசை அரசன், இசை கடவுள் கூட நான் சொல்லலாம், பெருமையோடு சொல்லலாம். அப்படி இருக்கிற அவரோட இசை அமைச்ச இந்த படத்தில் அவர் எழுதின அந்த பாடலில் அண்ணன் சுகான எழுதின அந்த வரிகளில் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு உருவமாக உள்ள இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. எங்கள் ஆத்தாப்பே செஞ்ச பெரிய புண்ணியம்னு நினைக்கிறேண்ணே. ஐயா ஒரு இசையில் நான் இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணனுக்கு நான் நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது, நான் மட்டும் சொன்னால் பத்தாது, என் ஒட்டுமொத்த குடும்பமே இங்கே வந்து நின்று அவருக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஆனால் என் குடும்பம் பூரா அங்கே வந்து நன்றி சொன்னாங்கன்னா இந்த சூரிய குடும்பத்தை மட்டும் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க, ஆடியன்ஸ் யாருக்குமே உள்ள வழிவிடலன்னு சொல்லிடுவாங்க. அந்த நலன் கருதி என் குடும்பத்தை பூரா அங்கேயே விட்டுட்டு என்னோடய குடும்ப உறுப்பினர் ஒரு சில பேரை மட்டும் இங்கே நான் வர வச்சு அவங்க மூலமாக அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேண்ணே. பெரிய நன்றிங்கண்ணே. பெரிய ஒரு பாதையை உருவாக்கி விட்டுருக்கீங்கண்ணே. அடுத்து அன்பு மாமா சேது மாமா. சினிமாவில் ஒரு நடிகர் இன்னொரு நடிகரை இன்னொரு டெக்னீஷியனை தன்னை விட அதிகமாக அவனை வாழ்த்தி அவனை புஷ் பண்ணி தள்ளி வர்றதில் எனக்கு தெரிஞ்சு மாமா மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. அதாவது காலையில் 6 மணிக்கு இன்னொரு ஷூட்டிங், நடிகர் சூர்யா அண்ணன் ஷூட்டிங்கில் இருக்கிறேன். காலையில் 6 மணிக்கு ஒரு ஃபோன் வருது அதிகாலையில். மாமா வணக்கம் மாமா, வணக்கம் மாமான்றேன். மாமா ஃப்ரீயாக இருக்காடா, ஒரு 2 நிமிஷம் பேசலாமாடான்றாரு. மாமா சொல்லு மாமான்ட்டு அப்படியே ஃபோனை கன்னத்தில் வேடா, அப்படியே ஒரு 4 முத்தத்தை கொடுத்துக்கிறேன்டா அப்படின்ட்டாப்புல. மாமா என்ன மாமா எதுக்குமா என்ன மாமான்னு சொன்னேன். டேய் நான் முத்தம் தானே நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுனா என்ன நொன்னான்னு கேட்டுட்டு இருக்க, முத்தம் தானே சொன்னேன். ஆமாம்மா குடும்பம் நச்சு ஒரு 4 முத்தத்தை போட்டு விட்டார். போட்டு விட்டு ஒன்றும் இல்லைடா மாமா, நான் இப்போ மும்பையில் இருக்கேன்டா, நேற்று நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு ஒரு 1 மணி இருக்கேன்டா, வெற்றி சார் வந்து எனக்கு நம்ம படத்தோட ஃபுட்டேஜ் கொஞ்சம் காட்டினாரா. டேய் ஐ லவ் யூடா, சூப்பர்ரா, அற்புதம்டா அப்படின்ட்டு நிறையா சில வார்த்தைகளை சொன்னாப்புல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு நடிகன் எல்லாருமே போற்றக்கூடியவன், குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருமே நடிகன் சொல்கிற ஒரு விசேஷ சேதுபதி அங்கே இருந்துக்கிட்டு காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணி
அதை புகழ்ந்து ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்த மட்டும் இல்லாமல், நான் சினிமாவில் ஃபஸ்ட்டு எனக்கு வாய்ப்பு தேடுற காலகட்டத்திலேருந்தே மாமாவுனால் நல்ல பழக்கம். அப்போ வெண்ணிலா கபடிக்குள்ளே நான் நடிக்கிறப்ப நான் நடிச்சுட்டு காமெடியான நான் வரேன்னு நான் போராடிட்டு இருக்கப்போ, நான் காமெடியான வந்துட்டு நான் போராடிட்டு இருக்கப்போ, அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு மாமா சொன்ன வார்த்தை, டேய் மாமா, நீ காமெடியன் இல்லைன்னு சொல்லடா, நான் காமெடியன் தான் அப்படின்னு மட்டும் நீயா முடிவு பண்ணாதடா, நீ ஒரு நல்ல நடிகர், கேரக்டர் ஆர்டிஸ்டா, அவ்வளோதான்டா, நீ எப்பவுமே நீயா முடிவு பண்ணாத காமெடி ஆர்டிஸ்ட்டு, நீ நடிகை அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இடையில அது அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாப்புல, எந்த கேட்டு கொடுத்தா நடிடா மாமா, நீயா ஒரு வட்டம் போட்டுக்கிற அதை உடனே திட்டு அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, விடுதலை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த உடனேயே மாமா சொன்ன வார்த்தை, நேரம் வந்தோடனே, சார் ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு வெற்றி அண்ணனுக்கு நன்றி சொன்னாப்புல.